கடவுளே, இனிமே எங்களுக்கு எந்த குறையும் வராம நீதான் காப்பாத்தணும். ஐயோ அம்மா, என்னடி? என் கால்ல இருந்து கொலுசு ஒண்ணு காணுமா? காணுமா? எங்கடி போச்சு? தெரியலம்மா, கோயிலுக்குள்ள வர வரைக்கும் கால்ல தான் இருந்துச்சு. உனக்கு என்னடி அவ்வளவு வாஜாக்குறத? இன்னைக்கு வெள்ளியோட விலை என்ன ஆகுது தெரியுமா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பராக்கு பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா. அவங்கள அடிக்காதீங்க. இந்த கொலுசா பாருங்க. இதுதான் நல்ல வேலை. இது வேற யார் கையிலாவது கிடைச்சிருந்தா அப்படியே போயிருக்கும். ரொம்ப நன்றி. உன் பேர் என்னம்மா? சரஸ்வதி. சரசு, வாயே, உன்னை என் கார்லயே கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். வேண்டாங்க, என் வீடு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீகரி மடம் தான். நான் நடந்தே போயிடுறேன். ஸ்ரீகரி மடமா? அப்போ நீ இறந்து போன சங்கரையரோட பொண்ணுதான். அவர் பொண்ணா நீ? நீங்க எல்லாம் ஊட்டியில எல்லாம் இருந்தீங்க? ஆமா, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மாமா வீட்லயே தங்கி இருக்கோம். அப்ப நான் வரேம்மா. வரேன். நில்லு, என்ன இவ்வளவு அவசரம்? ஹார்ட் அட்டாக்னு எங்க அம்மாவை எம்எஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கு. எம்எஸ் ஹாஸ்பிட்டலா? அங்கதான் இவளோட அண்ணன், என் மகன் கல்யாண் டாக்டரா இருக்கான். அப்படியா? அவர் தான் எங்க அம்மாவை காப்பாத்தினாரு. அவர் மட்டும் இல்லைன்னா எங்க அம்மா. அதுக்குதான் அந்த தெய்வம் நல்லா இருக்கணும்னு இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்க வந்தேன். அப்ப நான் வரேம்மா. போயிட்டு வா, உங்க குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும். வரேன். பொண்ணு எவ்வளவு லட்சணமா இருக்கா. அப்பா, என்னம்மா? எங்க ஸ்கூல்ல எல்லாரும் எக்ஸ்கர்ஷன் போறாங்கப்பா. அதுக்கு என்ன, போயிட்டு வாமா. 500 ரூபாய் பணம் கட்டணுமே. என்ன பணமா? பணம்னு கேட்டா நீ படிக்க வேணாம், படிச்ச வரைக்கும் போதும். என்ன இங்க தகராறு? ஒண்ணு இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தான். பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தெரியலையே, என்னம்மா? அதான் நான் சொல்லலமா, எக்ஸ்கர்ஷன். இவர்கிட்ட போய் கேக்குறியே, அண்ணன் வரட்டும், வாங்கி தரேன் போ. கோமதி, இங்க பாரு. என்ன? அவங்கிட்ட பணத்தை வாங்கி என்கிட்ட கொடு. ஏன்? அவனை டாக்டருக்கு படிக்க வச்சதுல என் 5.5 ஏக்கரா நிலம் 1/2 ஏக்கர்ல வந்து நிக்குது. ஒண்ணு கவலைப்படாதீங்க, நீங்க செலவழிச்சதுக்கு மேல என் புள்ள சம்பாரிச்சு கொடுப்பான். சம்பாதிச்சு கொடுப்பான். ஆஸ்பத்திரியில வாங்குற சம்பளம் மட்டும் தான் இவன் சம்பாதிக்கிறான். வேற இவன் கூட படிச்சவன் எல்லாம் எப்படி பிராக்டிஸ் செஞ்சு 4 காரு 3 பங்களா அது இதுன்னு சம்பாதிக்கிறான். என்னப்பா, என்ன பத்தி பேசுறீங்க போல இருக்கு? உன்னை பத்தி ஒண்ணு பேசலையே. அவனை பத்தி தானே பேசுனீங்க. அவனை பத்தி ஏதாவது பேசியாச்சா? பின்ன அப்படின்னா விட்டுடு. ஒண்ணு இல்லப்பா, உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சதுல உங்க அப்பாவுடைய சொத்தெல்லாம் கரைஞ்சு போச்சான். அப்படின்னா நான் டாக்டர் ஆனதுல உங்களுக்கு பெருமை இல்லையா? எனக்கு ஒண்ணும் பெருமை இல்ல, உனக்கு தான் இருக்கா? சும்மா இருங்க. கல்யாண், நீ டாக்டர் ஆனதுல எனக்கு பெருமைதான்ப்பா. ஆனா ஒரே ஒரு விஷயத்துலதான் நீ செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னமா சொல்ற? உன் கல்யாண விஷயத்தை தாப்பா சொல்றேன். என் புள்ள டாக்டருக்கு படிச்சிருக்காண்டி, அதுவும் லண்டன்ல. அவனோட ரேட்டே வேற. ஒரு காரு, ஒரு பங்களா, 100 பவுன் நகை, ரொக்கமா 5 லட்சம் கொடுத்தா போதும். அதுக்கு மேல எனக்கு ஆசையே கிடையாது. எனக்கு கல்யாணமும் வேண்டாம், பணமும் வேண்டாம். ஆளை விடுங்க. கல்யாணம் வேணாம்னா விட்டுடு, பணம் வேணாம்னு மட்டும் சொல்லாத. எனக்கு பணம் வேணும். பணம் பணம் பணம், எப்ப பார்த்தாலும் பணம் தானா? இது பாருங்க, நீங்க ஒண்ணு அவனுக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம். நானே ஒரு பொண்ணு பார்த்து ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். எந்த பொண்ணா இருந்தாலும் நான் சொன்னதெல்லாம் வந்து ஆகணும். நீங்க சொன்னதெல்லாம் தர்றதா இருந்தா, பொண்ணு குஷ்டரோகியா இருந்தா கூட பரவாயில்லையா? உனக்கு பணத்தோட அருமை தெரியாது. உங்களுக்கு மனுஷாலோட அருமை தெரியாது. அதுக்காக ஊர் பேர் தெரியாத எவ்வளவு கொண்டு வந்தாலும் அவளை நான் மருமகளை ஏத்துக்கணுமா? அவ ஒண்ணு ஊர் பேர் தெரியாதவல்ல, எல்லாம் நமக்கு வேண்டிய பொண்ணுதான். வேண்டிய பொண்ணா? என்னடி சொல்ற? நம்ம ஸ்ரீகரி மடம் சங்கரையரோட பொண்ணு சரஸ்வதி. மூக்கு முழியுமா லட்சணமா இருக்கா. சங்கரையர் இருந்த காலத்துல எத்தனை அனாதைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த குடும்பம் ஆதரவு இல்லாம இருக்கு. நான் அந்த குடும்பத்தை வாழ வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்னடி நீ பாட்டு பேசிக்கிட்டே போற? ஏன் 5 ஏக்கர் நிலம் போச்சு, அதுக்கு என்ன வழி? வாய் முடுங்க. இது பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கத்தான் போகுது. அண்ணே, நான் இனிமே ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன். என்னை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்படியெல்லாம் பேசாதம்மா. இல்லண்ணே, என் கவலையெல்லாம் நம்ம சரசுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாம எங்க நான் போயிடுவேணும் தான். ஏம்மா இப்படி பேசுற? நம்ம சரசுக்காக நான் எங்கெல்லாம் மாப்பிளை பாத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அந்த கவலை விடுமா, சீக்கிரம் அவ கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு பண்றேன். என் கல்யாணத்துக்கு இப்ப என்ன மாமா அவசரம்? முதல்ல அம்மா நல்லபடியா குணமாயி வீட்டுக்கு வந்து சேரட்டும். சீக்கிரமே குணமாகி வீடு திரும்பணும்னா நாங்க குடுக்கிற மருந்து ஒழுங்கா சாப்பிடணும். அந்த நர்ஸ் கிறிஸ்துவ பொண்ணுங்கிறதுக்காக அவ கையால மருந்து வாங்கி குடிக்க மாட்டானா என்ன அர்த்தம்? மன்னிக்கணும் டாக்டர், அவங்க பழைய மனுஷால், ரொம்ப ஆச்சாரமானவங்க. அதுவும் இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்பவுமே பிடிவாதமா இருப்பாங்க.
இந்த உலகத்துல ஜாதி மதம் எதுவுமே கிடையாதுமா. எல்லாம் அவங்க சுயநலத்துக்காக ஏற்படுத்திக்கிட்டு தான். ஒரே ஒரு ஜாதி தான் இருக்கு, அது மனுஷ ஜாதி. ஏங்க நீங்க படிச்சவங்க தானே, எடுத்து சொல்லலாம்ல. அந்த மருந்தை சாப்பிடுங்க. சாப்பிடுங்கம்மா. சீதா, இது அக்ரஹாரம் இல்ல, ஆஸ்பத்திரி. முதல்ல என்ன வீடு கூட்டிட்டு போங்க. வீட்டுக்கா? ஆஸ்பத்திரி பில்லு கட்டணும், அதுக்கே பணம் இல்ல. வீட்டுக்கு போறத பத்தி அப்புறம் யோசிப்போம். கடவுளே, நான் என்ன பண்ண போறேன்? சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கே சீதாமாவை நீங்க வீட்டுக்கு கூட்டு போலாம், சரியா? வந்து ஆஸ்பத்திரி பில்லுக்காக பணத்துக்கு பல இடத்துல கேட்டு பார்த்துட்டேன். பணம் எங்கேயும் கிடைக்கல. அதனால அத பத்தி நீங்க கவலைப்படாம ஹாஸ்பிடல் நான் போன் பண்ணி சொல்லிடுறேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். இந்த நன்றியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். பரவாயில்ல, வாங்க. வரேன். வாங்க. நீங்க சங்கரையருடைய மைத்துனர் தானே? ஆமா. நீங்க? என்னோட அம்மா சாந்தி நிலையம் பத்மநாபையருடைய மகள் கோமதி. மறந்துட்டீங்களா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஆமா. வணக்கம். நமஸ்காரம். உங்க ஃபேமிலி எனக்கு நல்லா தெரியும். சீதாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். அப்படியா? சரசுவை நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்க. சரி, வரேங்க. வாங்க. வரேன். கல்யாண், என்னம்மா? அந்த சங்கரையருடைய மகள் சரஸ்வதியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அதனால அவசரப்படாத. இன்னைக்கு அந்த குடும்பம் இருக்கிற நிலைமையில அந்த பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்தோம்னா எவ்வளவு புண்ணியம் தெரியுமா? தெரியுமே. மறுபடியும் கல்யாண விஷயத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா. அம்மா, நான் ஏற்கனவே. போதும்பா, நீ உன் பழைய கதையை ஆரம்பிச்சிடாதே. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். முடிவா? ஆமா, அந்த சரஸ்வதியை நான் மருமகளா ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அம்மா, எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா. போதும்பா, நீ பேசுனதெல்லாம் போதும். இந்த விஷயத்துல இனிமே யார் எதை சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல. எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருப்ப? பொண்ணு இந்த கல்யாணம் நடக்கணும். இல்ல காலம் பூரா நீ என்ன நினைச்சு வருத்தப்பட முடியா நான் பண்ணிடுவேன். அம்மா, அம்மா உயிரோட இருக்கணும் நினைச்சீன்னா ஒரு நல்ல முடிவுக்கு வா. டாக்டர், நீங்க? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். நான் கூட உங்களை வந்து பார்க்கணும்னு இருந்தேன். எங்க எதுக்குங்க? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ் விஷயமா தான். கூடிய சீக்கிரம் கொடுத்துறேன். அது இருக்கட்டும். இப்போ உங்க அம்மா எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. இனிமே உங்க அம்மா எப்பவுமே நல்லா இருக்கணும்னா முதல்ல உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். அத சொல்லத்தான் வந்தேன். கல்யாணமா? எனக்கா? இப்ப எங்க குடும்பம் இருக்கிற நிலைமையில கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. சப்போஸ் உங்க குடும்ப விஷயம் எல்லாம் தெரிஞ்சவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க வந்தா? ஐயோ, வேண்டாங்க. எங்க கஷ்டம் எங்களோடய போட்டோம். வேணா இன்னொருத்தர் பங்கு போட்டுக்க வேண்டாம். ஏன்? அவனே முன் வந்து உங்க கஷ்டத்தை எதுக்குறேன்னு சொன்னா? அப்படிப்பட்ட பைத்தியம் யாருங்க? அது நானா கூட இருக்கலாம். நீங்களா? என்ன சொல்றீங்க? ஆமா, எங்க அம்மா உங்களை கோயில பார்த்ததுல இருந்து உங்களையே அவங்க மருமகளை ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கல்யாண விஷயத்துல அவங்க முடிவுதான் ஏன் முடிவும். என்னதான் நான் லண்டனுக்கு போய் படிச்சவனா இருந்தாலும் என்ன பொறுத்தவரை எனக்கு மனைவியே வர்றவ எங்க அப்பா அம்மாவை அனுசரிச்சு போறவளா இருக்கணும். அதனாலதான் இந்த முடிவுக்கே வந்தேன். உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எங்க சரஸ்வதிக்கு கல்யாணமா? இதெல்லாம் நடக்குமா? ஏன் நடக்க கூடாதா? உங்க சரசுக்கு எங்க பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நாங்க முடிவு பண்ணிட்டோம். உங்க சம்மதத்தை கேட்கத்தான் வர சொன்னோம். என்ன சொல்றீங்க? சம்மதம் தானே? உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ண நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். கரெக்ட். அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். உங்க சரசு எங்க வீட்டு மருமகள் ஆகணும்னா 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கொடுத்து வச்சிருங்க. நான் பீரோல வச்சு போட்டுறேன். 5 லட்சமா? அவர் சிரிக்கிறத பார்த்தா இன்னும் அதிகமா கொடுப்பாரு போல இருக்கு. ஏங்க பணம் பணம்னு அலையறீங்க? கொஞ்சம் சும்மா இருங்க. இப்ப எங்க குடும்பம் இருக்கிற நிலைமை உங்களுக்கே தெரியும். இந்த நிலைமையில 5 லட்சத்தை இப்ப என்னால புரட்ட முடியாது. ஆனா என்ன சொல்லுங்க? சரசோட அப்பா பேர்ல இருந்த சொத்தெல்லாம் ஜப்தியில போயிடுச்சு. ஆனா அவ அம்மா பேர்ல இருக்கிற ஊட்டி பங்களா மட்டும் கேஸ்ல இருக்கு. இத பாருங்க, நாங்க பணத்தையோ சொத்தையோ உங்ககிட்ட கேட்கல. உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கணுங்கிற ஆசையில தான். இரு, கேஸ் நமக்கு சாதகமா முடியுமா? நமக்கு சாதகமா தான் முடியும். ஊட்டி பங்களா என்ன விலை போகும்?
சுமாரா 5 லட்சம் போகும். அது போதும். கோமதி, கல்யாணுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிடுவோம். நம்மளும் ஊட்டிலே செட்டில் ஆயிடுவோம். என்ன சொல்ற? நீங்க சொன்னா சரிதான். இத பாருங்க, நாங்களும் ஊட்டில இருந்தவங்க தான். எங்க பையன் கூட அங்க ப்ளூ ஹில் ஹாஸ்பிடல்ல தான் டாக்டரா இருந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருமே அங்க போயிடுவோம். அங்க தாண்டி போறோம். கேஸ் எப்ப முடியும்? அடுத்த மாசம் 12ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட். உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லாவே நடக்கும். அவளே சொல்லிட்டா. அப்புறம் என்ன, ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே கல்யாணம். சரஸ்வதி, எழுந்து. என்ன இதெல்லாம்? நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். இந்த ஏழைக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை தந்த உங்க பெருந்தன்மைக்கு முன்னால நான் ரொம்ப சின்னவளாயிட்டேன். சரசு, இவ்வளவு பெரிய இடத்துல எனக்கு வாழ்க்கை கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதை ஈடு செய்யவே முடியாது. சரசு, என்ன குழந்தை மாதிரி? இத பார், இங்க பார். எங்க இனி முதல்ல சந்திச்சப்போ உங்க அம்மா கட்டாயத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதா சொன்னீங்களே, அது சொல்றியா? அன்னைக்கு அப்படி சொன்னேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. யாருடைய கட்டாயத்து பேர்லயும் உன்னை என் மனைவியா ஏத்துக்கல. என் மனசுக்கு பிடிச்சிருக்கு. போதுமா? பாடா, நான் நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணம் நடந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, நான் நினைச்சது நடந்திருக்கு. என்ன நினைச்சீங்க? ஊட்டி பங்களா நமக்கே வரணும்னு நினைச்சேன். அது நடந்திருக்கு. அப்பா, பணம் பணம்னு அலையுங்க. சரிதான், போடி. ஐயா ஜாலியா தான் இருக்காரு. நான் போய் லட்சுமியோட டிசி வாங்கிட்டு வரேன். ஊட்டிக்கு புறப்படலாம். ஆமா ஆமா, போயிட்டு சீக்கிரம் வந்து இந்த மூட்டை முடிச்சலாம் அப்படி அப்படியே வச்சிருக்கேன். எல்லாத்தையும் கட்டி வச்சிருங்க. நாங்க எல்லாரும் போய் சீத்தம்மாட்ட சொல்லிட்டு வந்துடுறோம். சரசே, சரசே. என்ன குளிரு. வாங்க வாங்க, பயணம் எல்லாம் எப்படி இருந்தது? வாங்க மாப்பிள. இவன் இந்த பங்களாவில வாட்ச்மேன். ரொம்ப வருஷமா இருக்கிறான். பேரு பரமேஸ்வரன். பேச்சுதான் வராது பாவம். டேய், நின்னுட்டே இருக்கே, பெட்டி எல்லாம் எடுத்துட்டு வா. வாங்க வாங்க. சம்மந்தி அம்மா. என்ன? நீங்க சம்மந்தி அம்மாவா? நான் சம்மந்தி அப்பா. அப்புறம் ஏன்? இரு, நீங்க யார கூப்பிட்டீங்க? நான் பொதுவா. அப்ப விட்டுடு. வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? வீடா இது? கடலாட்டம் பங்களாவை கட்டி வச்சுட்டு வீடுன்னு சொல்றீங்களே. அம்மா அம்மா, நான் மாடிய பாத்துட்டு வரேம்மா. போய் பாத்துவாமா. வாங்க நீ. சரஸ்வதியோட அப்பாவுக்கு இதே மாதிரி எத்தனையோ பங்களா, எவ்வளவு சொத்து இருந்தது. அத்தனையும் குதிரை ரேஸ்ல அழிச்சிட்டாரு. மிஞ்சினது இது ஒண்ணுதான். அவ்வளவு இருந்திருந்தா உங்க சரஸ்வதியை எங்க பையனுக்கு கொடுத்திருக்க மாட்டீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. காசை வச்சு யாரையும் எடை போடுறது எனக்கு பிடிக்காது. மனுஷனை மனுஷனா மதிக்கணும். அதெல்லாம் அவருக்கு புரியாதுங்க. நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க, வீடு எவ்வளவு போகும்னு எடை போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க போய் குளிச்சிட்டு வந்துருங்க. டிஃபன் ரெடியா இருக்கு. சொல்ல மறந்துட்டேனே, நான் சாயந்தரமே புறப்படுறேன். ஏங்க 2 நாள் இருந்துட்டு போறது? சீதா அங்க தனியா இருக்கா. நான் போய் டிஃபன் எடுத்து வைக்க சொல்றேன். கோமதி, இந்த வீடு வந்து ஒரு ஒரு 5 லட்சம் தாளுமா? ஏன் வாங்க போறீங்களா? விக்க மாட்டாங்க. வந்தது வராதுமா பணத்திலேயே குறியா இருக்கீங்களே. உட்காருங்க உட்காருங்க. சோபா நல்லா இருக்க.
ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம். சரியா படுங்க. இப்ப என்ன தூங்குவா போ? என்னாச்சு? பைத்தியம். ஆள் நடமாட்டம் இல்லாத பங்களா, துரு பிடிச்சு போன பைப்பு, அதான் இந்த கடவுள தண்ணி வருது. பிளட் இல்ல ஒண்ணு இல்ல, பைத்திய மாதிரி பேசாத. சரி சீக்கிரம் குளிச்சு கிளம்பு, வெளியே போகணும். ஓகே? இன்னும் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு நேரம் ஆகல? என் டிஃபன் பாக்ஸ் எங்கம்மா? டைனிங் டேபிள்ல இருக்கு, எடுத்துட்டு புறப்படு. நல்லா இருக்கியா? நான் இங்கதான் இருக்கேன். கல்யாண் உள்ள இருக்கானா? கல்யாண் 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 உள்ள. ரைட். ரொம்ப குளிருதுங்க. நான் பக்கத்துல. ஹலோ, கங்க்ராச்சுலேஷன். ஹாய். வெல்கம் டு ஊட்டி. போடா இவன. பெரிய வெல்கம் சொல்ல வந்துட்டான். சரசு, மீட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் டாக்டர் சரத் சந்திரன். வணக்கம். என்னோட கிளாஸ்மேட். இவன் ஒர்க் பண்ற ஹாஸ்பிடல்ல தான் நானும் ஒர்க் பண்றேன். உட்கார்றா. மேடம், நான் டாக்டர் மட்டும் இல்ல, இவனுக்கு இங்க எல்லாமே நான் தான். சும்மா அவளை போட்டு குழப்பாதடா. சரசு, போய் காட் போட்டு இது கொண்டு வர. ஏய், ராத்திரி தூங்குனியா ஒழுங்கா? என்னம்மா, என்ன வேணும்? அவர் ஃப்ரெண்ட் யாரோ சரத்னு வந்திருக்காரு. சரத் வந்திருக்கானா? ரொம்ப தங்கமான பிள்ளை. நம்ம கல்யாணம் அவனும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சவங்க. ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. காபி வச்சிருக்கேன், குடும்பம். ஹனிமூன் அங்கேயே முடிஞ்சிருச்சா இல்ல ஊட்டிலையா? எங்களுக்கு என்னைக்குமே ஹனிமூன் தான். காஃபி. தேங்க் யூ. காஃபி. சக்கரை கூட போட்டியா? பை தி பை, என்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வர போறீங்க? அதெல்லாம் வந்து உனக்கு ஒரு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் எங்களை விருந்துக்கு கூப்பிட்டா போதும். ஓகே ஓகே ஓகே. நீ இன்னைக்கு ஹாஸ்பிடல் வரையாடா? இல்லடா, நான் சீஃப் டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஓகே, அப்ப நான் வரட்டுமாடா? தேங்க்ஸ் a lot. தேங்க்ஸ் ஃபார் கமிங். வாங்க.
ஏய் சரசு, பனி நீர் பூத்தெளிக்கும் அடிவானம் விளக்கேற்றும் அதிகாலையிலே மலர்கள் மலர நதிகள் பாட வேளையில் வந்த என் காதல் தேவி. பனி நீர் பூத்தெளிக்கும் அடிவானம் விளக்கேற்றும் அதிகாலையிலே மலர்கள் மலர நதிகள் பாட வேளையில் வந்த என் காதல் தேவி. பனி நீர் பூத்தெளிக்கும் அடிவானம் விளக்கேற்றும் அதிகாலையிலே. நெஞ்சில் எழுதும் உன்னை கூடி குலவும் ஆனந்தம். கோலம் நெஞ்சில் எழுதும் உன்னை கூடி குலவும் ஆனந்தம். மன்மத மந்திரம் சொல்லும் உன்னை மார்போடு கூடிட ஆனந்தம். பனி நீர் பூத்தெளிக்கும் அடிவானம் விளக்கேற்றும் அதிகாலையிலே. நாணம் கொண்டு சிரிக்கும் உன்னை நாடிடும் எந்தன் இளநெஞ்சம். நாணம் கொண்டு சிரிக்கும் உன்னை நாடிடும் எந்தன் இளநெஞ்சம். செவ்வித சிந்திய தேனில் என் மனம் தேடாமல் தேடும் கோமஞ்சம். பனி நீர் பூத்தெளிக்கும் அடிவானம் விளக்கேற்றும் அதிகாலையிலே. என்னங்க, இது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். நான் ஏதாவது தப்பா கேட்டிருந்தா நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். வாங்க சினிமாக்கு போலாம். ஐ எம் சாரி சரசு, இந்த விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சது என் தப்புதான். இந்த போட்டோவை நீ பார்த்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லித்தான் ஆகணும். சரசு, நான் லண்டன்ல படிச்சுக்கிட்டு இருந்தப்போ வழக்கமா சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு போவேன். அங்கதான் இந்த பொண்ணை மீட் பண்ணேன். அவ பேர்
அவளுக்குன்னு யாருமே இல்ல. சின்ன வயசுலயே அவளுடைய அப்பாவையும் அம்மாவையும் இழந்துட்டா. எதிர்பாராம ஏற்பட்ட எங்க முதல் சந்திப்பிலேயே ஒருத்தர் உள்ளத்தை பறி கொடுத்தோம். என்னை பொறுத்தவரை அது ஒரு புதிய உறவோட தொடக்கம். அதுக்கப்புறம் நாங்க ஒருத்தர் பார்க்காம பேசாம பிரிஞ்சு இருக்கவே முடியல. இந்த உலகத்துல அவளுக்கு எல்லாமே நான் தான். Many happy returns of the day. Wow! Something superb, Kalyan. இது நீங்களே டைப் பண்ணி விடுங்க. How sweet. Thank you very much. I love you, Lisa. I love you. Lisa, what happened to you? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பயமா? எங்க ஜாதி. ஜாதி மதம் ஒண்ணுமே இல்ல. லுக், என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? நீ ஒண்ணும் பயப்படாத. இந்த உலகமே எதிர்த்தாலும் நம்ம ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. போதுமா? கல்யாண், நான் ஒரு அனாதை. என்ன உங்க வீட்டுல ஏத்துக்குவாங்களா? அத நான் இல்ல முடிவு பண்ணோம். நீ எதுக்கு கவலைப்படுற? Come, let's enjoy your birthday, okay? Okay. எனது காதல் கனவில் மலர்ந்த தேன் பூவே, இளமை அழகில் கவிதை எழுதும் மான்னியே, சுதிலயம் என கூடும் சுரங்களில் சுகம் பாடும் கவிதையே வா இங்கே. எனது காதல் கனவில் மலர்ந்த தேன் பூவே, இளமை அழகில் கவிதை எழுதும் மான்னியே. வர்ணங்கள் வந்தாடும் பொன்வானமே, பொன்னாரம் சூடாத பூமேகமே, நான் என்றும் பாடாத சங்கீதமே என் தேவியே. Oh, my love's like a red, red rose that's newly sprung in June. Oh, my love. Oh, my love's like the melody that sweetly played in
ராகங்கள் வந்தாடும் சங்கீதமே நாள்தோறும் என் நெஞ்சில் உன்மோகமே நான் என்றும் நீ என்றும் வேறில்லையே என் தேவி எனது காதல் கனவில் மறந்த தேன் பூவே இளமை அழகில் கவிதை எழுதும் மானியே சுதிலயம் என கூடும் சுரங்களில் சுகம் பாடும் கவிதையே வாயிங்கே எனது காதல் கனவில் மறந்த தேன் பூவே இளமை அழகில் கவிதை எழுதும் மானியே லிசா, நீ ஊட்டிக்கு வந்தா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் டாக்டர் சரத்சந்திரனை கண்டிப்பா மீட் பண்ணு. வெரி நைஸ் கை. அதுக்கு என்ன, நம்ம மேரேஜ் இங்கேயா இல்ல ஊர்லயா? as you like. ஆமா, அதுக்கு நான் எத்தனை நாள் காத்திருக்கணும்? ஓ ஆயுஸ் பூரா காத்திருக்கணும். ஏன் காத்திருக்க மாட்டியா? why not? ஆயுஸ் பூரா மட்டும் என்ன, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். ஓகே, அது போதும். டாக்டர் படிப்பு முடிஞ்சு நான் ஊருக்கு திரும்ப வேண்டியதா போச்சு. லிசாவை அங்கேயே தனியா விட்டுட்டு வர்றதுக்கு என் மனசு இடம் தரல. எங்க கடைசி சந்திப்பு அதுதான் அப்போ எனக்கு தெரியாம போச்சு. படிப்பை முடிச்சுட்டு எங்க அப்பா அம்மா சம்மதத்தோட அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறதா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு ஊருக்கு வந்துட்டேன். லிசா கிறிஸ்டியனா இருந்ததுனால எங்க அப்பா அம்மா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. ஆனா என்னாலே மறக்க முடியல. அதுக்கப்புறம் அவளுக்கு எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. லண்டன்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவளை பத்தி விசாரிச்சு லெட்டர் எழுதினேன். ஒரு தகவலும் இல்லை. அந்த வேதனையில தான் கல்யாணமே வேண்டான்றத. எங்க அம்மாவோட கட்டாயத்தினாலதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல சரசு, நீதான் என்ன மன்னிக்கணும். இது ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சேன். நீ என்ன தவறா நினைச்சு அதனால நமக்குள்ள பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு தான் சொல்லல. ஆனா என்னைக்கு உன் கழுத்துல நான் தாலி கட்டணும் அன்னைக்கே நான் அவளை மறந்துட்டேன். என்ன நம்பு சரசு. நீங்க சொல்றத நம்புறேங்க. லட்சுமி, மணி 11 இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த படம் இன்னும் வரைஞ்ச முடியல அண்ணே. நான் வரைஞ்சு தரேன், நீ போய் தூங்கு. நாளைக்கு இத ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போகணும். நான் தான் வரைஞ்சு தரேன்னு சொல்றேன்ல, நீ போய் தூங்கு. நல்ல அண்ணே, தேங்க்யூ.
கோமதி என்ன நீங்களா? என்னாச்சு இந்த நேரத்துல இங்க எதுக்கு வந்த? அங்க அங்க பாருங்க. சரசு 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 என்ன? ஏமா இங்க வந்து படுத்திருக்க? எழுந்துரு எழுந்துரு. அவ பண்றது என்னன்னே புரியல. என்ன புரியல? சரசு ஏன் திடீர்னு மரத்தடியில போய் படுத்தா? டெய்லி தான் பெட்ல படுத்திருக்கமே, ஒரு சேஞ்சுக்காக மரத்தடியில போய் படுத்திருப்பா, அவ்வளவுதான். நல்லா இருக்கு. கல்யாணம் வந்துட்டாப்ல இருக்கு. அண்ணா பாருங்கண்ணா. என்னமா? அண்ணி படம் வரைஞ்சு தரேன்னு சொல்லிட்டு கிறுக்கு வச்சிருக்காங்க. சரி சரி, நாளைக்கு நானே உங்க அண்ணிட்ட சொல்லி அழகா வரைஞ்சு தர சொல்றேன். ஓகே. புருஷ வீட்டில் வாழ போகும் பொண்ணே, பொண்டாட்டி கண்ணே. சரசு திடீர்னு ஃபீவர். நேத்து அவங்க 2 பேரும் சினிமாவுக்கு போகும்போதே நினைச்சேன் இப்படி ஏதோ நடக்கும்னு. கோமதி, ஒருவேளை பார்த்தது அந்த படமா இருக்குமோ? என்ன படம்? அதான் அந்த படம். வயசான காலத்துல இன்னும் அதே நினைப்பு. அது இல்லடி, பேய் படமா இருக்குமோன்னு சொல்ல வந்தேன். பேச்ச மாத்துறீங்களே. நான் நினைக்கிறேன் அவளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குமோன்னு. அம்மா காஃபி. வா. சரசுவல்ல தூங்கிட்டு இருக்கா, லேசா ஃபீவர் இருக்கு. நேத்து படம் பார்த்துட்டு வரும்போது நல்லா தான் இருந்தா, இப்ப என்னமோ திடீர்னு. என்னமாப்பா, கர்ப்பமா இருக்கிற பொண்ணை நேரம் கெட்ட நேரத்துல வெளியில கூட்டிட்டு போய் சுத்துறது நல்லதில்ல. பெருசா ஒண்ணு இல்ல, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். அதுக்கு இல்லப்பா, நேத்து ராத்திரி காத்துல ஜன்னல் கதவெல்லாம் பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எழுந்து போய் ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு பாக்குறேன். சரசு 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 சரசு. ஐயோ கல்யாண், அங்க பாருப்பா, சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு போனப்பா, சீக்கிரம் சீக்கிரம். கல்யாண், நான் ஆஸ்பத்திரில இருந்து வர்ற வரைக்கும் சரசு மயக்கமா இருந்தாலே, இப்ப எப்படி பார்க்க? மயக்கம் தெரிஞ்சிருச்சா? இல்லம்மா, வந்து என்னப்பா சொல்லு. அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுமா. கடவுளே, நடந்தது நினைச்சு என்னமா பண்றது? அவ நல்ல ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு அப்பா கிட்ட சொல்லிருங்க. சரிப்பா, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு அப்புறமா வர்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, லட்சுமி இங்க தனியா இருப்பா, தேவைப்பட்ட நானே போன் பண்றேன். மிஸ்டர் கல்யாண். எஸ் டாக்டர். ஃபீவர் குறையவே இல்லை, இன்ஜெக்ஷன் ரிப்பீட் பண்ணணும். டோன்ட் வரி, ஷி வில் பி ஆல் ரைட். என்ன சொல்ற? சரசுவை பத்தி ஏதோ கேக்குறான் அதானே? நல்லா இருக்கா நல்லா இருக்கா? ஏன்டா அழுற? 6 மாசம் இல்ல, 2 மாசம் தான் கலைஞ்சிரு. ஓ அதுவா? 6 நாளா சரசு வீட்டுல இல்லையா? கவலைப்படாத, இன்னும் 2-3 நாளையில வந்துடுவா. இவனுக்கு பதில் சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள வாய் வேற கை வேற தனித்தனியா ஆயிடும். வேண்டாம், நீ போய் காபி கொண்டு வா. சரத், சரசு அட்மிட் பண்ணி என்னையோட 1 வாரம் ஆகுது. ஃபீவர் இன்னும் குறையவே இல்லை. தேவையான மருந்து கொடுத்தும் கூட ஜுரம் ஏன் குறையலன்னு தெரியலையே. டோன்ட் வரி,
உன் மிஸ்ஸஸோட கேஸ் ஒண்ணு அவ்வளவு சீரியஸா எனக்கு தோணல. நோ ப்ளீடிங் நிக்காம இருக்கே, அதான் எனக்கு பயமா இருக்கு. கவலைப்படாத, நான் போய் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பாக்குறேன். தேவைப்பட்டா வெள்ளூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாம். நீ தைரியமா இரு. சிஸ்டர், இப்ப எப்படி இருக்கு? ஃபீவர் இன்னும் குறையல. ஐ சி. இவங்க டெஸ்ட் ரிப்போர்ட்ல எங்க? சீஃப் டாக்டர் ரூம்ல இருக்கு. அதை வாங்கி என் ரூம்ல வைங்க. சரி டாக்டர்.
டாக்டர், இது ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் தான். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தா இது ஒரு கொலையா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். இன்ஸ்பெக்டர், டாக்டர் சரத் நல்ல குடும்பத்து பையன். ரிப்போர்ட்ல நானும் பார்த்தேன். உடம்புல விழுந்ததுனால ஏற்பட்ட காயங்கள் பல இடங்கள்ல இருக்கு. ஆனா கொலை செஞ்சு தொங்க விட்ட மாதிரி தானே இருந்தது. நீங்களும் பார்த்தது தானே? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, டாக்டர் கல்யாண் ஒய்ஃபு கூட இருக்கார். வர சொல்லிருக்கேன். டாக்டர், உங்களை சீஃப் டாக்டர் கூப்பிடுறாரு. இது வந்து எதுக்கும் இந்த கேஸ்ல இங்க இருக்கிற ஸ்டாஃப் மட்டும் இல்ல, டாக்டர் கல்யாணும் அவர் ஒய்ஃபையும் மறுபடியும் விசாரிக்கணும். டாக்டர் கல்யாண், உங்க ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. கல்யாண், போலீஸ் உங்க ஒய்ஃபு கிட்ட மறுபடியும் அதை கேட்கணுமா? கேட்கலாம் டாக்டர். ஆனா வந்து என் ஒய்ஃப் அன்னைக்கே நான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போலான்னு இருக்கேன். அதனால நீங்க தேவைப்பட்டா நாங்க வீட்டுக்கு வரோம். ஓகே இன்ஸ்பெக்டர். அப்ப நீங்க அழைச்சிட்டு போங்க. தேங்க்யூ டாக்டர். அண்ணி உள்ள கூட்டிட்டு போமா. போமா. ஏன்னா கல்யாண், டாக்டர் என்ன சொன்னாரு? கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடுமா? மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்திருக்காரு. நிமிந்து பேசுடா, என்னமோ வளைஞ்சுகிட்டு இருக்க. அதாம்மா, ரெஸ்ட் எடுத்தா போதும் சொன்னேன்ல. நல்லா ரெஸ்ட் வேணும்னா சரசுவ 10 நாளைக்கு அவங்க வீட்டுக்கு அனுப்புனா என்ன? உங்களுக்கு வேற வேலையே இல்லப்பா. அவ இங்கே இருந்துட்டு போட்டோம். ஆளை விடுங்க. ஏண்டி விவரம் கெட்டதனமா பேசிட்டு போறான்? பாத்துக்கிட்டு நிக்கிறிய? நான் எதுக்கு சொன்னேன்னா, தெரியுது, அவன் டாக்டருக்கு படிச்சவன். இந்த மாதிரி நேரத்துல பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியும். எல்லாரும் உங்கள மாதிரி இல்ல. என்ன என்ன பத்தி எனக்கு தெரியாதா? என்ன சொல்லிடுவேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அண்ணி, இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? நீங்க வீட்டுல இல்லாம எனக்கு பொழுதே போகல அண்ணி. நான் உங்களை ரொம்ப படுத்துறேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. பாவம் அண்ணன் கூட நீங்க இல்லாம ரொம்ப தவிச்சு போயிட்டாரு. சரி சரி, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நான் அப்புறம் வரேன். கேட்கவே கஷ்டமா இருக்கு. சரத்துக்கு யாராவது விரோதம் இங்க இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு அப்படி யாருமே இல்ல. போலீஸ்ல என்ன சொல்றாங்க? கொலையா இருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்க. பேப்பர் நியூஸ பார்த்தா அது தற்கொலை இல்லைன்னு தான் தோணுது.
இல்ல பெர்னாண்டஸ், என் மனசே சரியில்லை. என் ஒய்ஃபுக்கு அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் இப்படி இறந்துட்டான். ஓஹோ. அன்னைக்கு அட்டன் பண்ண நர்ஸ் விசாரிச்சப்போ ஷரத் அவ கடைசியா பார்த்தது என் ஒய்ஃப் இருந்த ரூம்ல தானே ரிப்போர்ட்ல எழுதியிருக்கா. அப்ப நீ எங்க இருந்த? நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்தப்போ தான் இப்படி நடந்திருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரியும். என்ன செய்யறது, விதியை தடுக்க யாரால முடியும்? அது சரி, இப்போ உன் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு? நாட் பேட். சரசு, எங்கம்மா போற? கோமதி, கோமதி. என்னங்க? சரசு எங்கயாவது போறேன்னு உன்கிட்ட சொன்னாளா? இல்லையே. ஏன்? எங்கம்மா போறேன்னு கேட்டேன், பதிலே பேசாம ஒரு முறை முறைச்சிட்டு போறா. நேரம் போகலையா என்னமோ, போர் அடிச்சிருக்கோம், அப்படியே காலார நடந்துட்டு வரலான்னு போயிருப்பா. ஏண்டி ஒரு பெரிய மனுஷன் குத்துக்கல்லாட்டம் உட்கார்ந்துகிட்டு இருக்க, சொல்லிட்டு போக வேண்டாமோ? உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்னு கட்டாயமா? எல்லாம் அவ புருஷன்கிட்ட சொல்லிருப்பா. சேச்சே, வர வர இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இல்லாம போச்சு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாவம், ஏற்கனவே அவளுக்கு உடம்பு சரியில்லை. இந்த அபாஷன் ஆனதுல இருந்து மனசு சரியில்லையோ என்னமோ. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? ஏன் பண்ண மாட்ட? கோயில்ல மீட் பண்ணி அடக்கமான பொண்ணு, அழகா இருக்கா, அது இதுன்னு சொல்லித்தானே மருமகளை கூட்டிட்டு வந்த. இதுவும் பேசுவ, இன்னமும் பேசுவ. சரிதான், நிறுத்துங்க. போதும் போதுன்னு பார்த்தா என்னமோ குடியே முழுகிட்ட மாதிரி கடந்து குதிக்கிறீங்களே. கல்யாண், என்னம்மா? நீ உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா. என்னம்மா சொல்றீங்க? ஆரம்பத்துல அடக்க ஒடுக்கமா இருந்தவா இப்ப யாரையுமே மதிக்க மாட்டேங்கிறா. மதிக்கிறது இல்லையா? ஆமாப்பா, அவ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வெளியில போறதும் வர்றதும் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வெளியில போறதா உன்கிட்ட ஏதாவது பர்மிஷன் கேட்டாளா? இல்லையேப்பா. பாத்தியா, நான் அப்பவே சொல்லல, எல்லாம் இவன் கொடுக்கிற இடம் தான். கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்கப்பா. ஒரு வயசு பொண்ணு எங்க போறோம் வர்றோம்னு கூட சொல்லாம வெளியில போயிட்டு நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தா என்ன பார்த்தோம்? ஏதாவது கேட்டா ஒரு மாதிரியா பாக்குற. பொண்டாட்டியை தூக்கி தலையில வச்சுக்கிட்ட அப்புறம் இறக்குறது ரொம்ப கஷ்டம். இப்படியே போனா நாளைக்கு உன் மரியாதையும் காத்துல பறக்கும். அவளை கொஞ்சம் அடக்கியே வை. ஏண்டா, நீ படிச்சவன் தானே? நான் அவளை அடக்கித்தான் வைக்க சொன்ன தவிர அடிக்க சொல்லல. நீ இப்படி மிருகத்தனமா நடந்துக்குவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட எதையுமே சொல்லிருக்க மாட்டேன். பேசாதடா, பொம்பளை அடிக்கிறவன் மனுஷனே இல்ல. சரசு, உனக்கு என்ன ஆச்சு? ஏம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? சரி சரி, வாம்மா சாப்பிடலாம். நீ வாடா. சாரி டியர், என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது இருக்கட்டும். நீ உங்ககிட்ட சொல்லாம வெளியே போனது என்னோட தப்புதான். ஆமா,
என்ன இதெல்லாம் வேஷம்? மாடர்னா இருந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு தான். வாங்க சாப்பிடலாம். நீ போய் சாப்பிடு, எனக்கு வேண்டாம். அப்படின்னா எனக்கும் வேண்டாம். கீழே அம்மா காத்துட்டு இருப்பாங்க. என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுறியா ப்ளீஸ்? உங்களை தனியா விட்டுட்டு போக வாங்கி வந்தேன். இங்க பாருங்க, என் மேல இருக்கிற கோவத்துல சாப்பாடு வேண்டான்ட்டீங்க. அட்லீஸ்ட் எதையாவது சாப்பிடுங்க. என்னது? உங்களுக்கு பிடிக்குமேனு நான் தான் வாங்கிட்டு வந்தேன். சரஸ்வதி ஏன் இப்படி திடீர்னு மாறிட்டா? அதாங்க எனக்கும் புரியல. வெள்ளிக்கிழமையானா தலை குளிச்சிட்டு துளசி மாடத்தை சுத்துறவ இப்ப என்னடான்னா பாப் வெட்டிக்கிட்டு கவுன் போட்டுக்கிட்டு இங்கிலீஷ் டான்ஸ் ஆடுறா. ஒருவேளை அவளுக்கு பைத்தியமா இருக்குமோ? சும்மா இருங்க, உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? என்ன மேல போறாங்கறியா? போ. ஊருக்கு போறேங்கறியா? போடா இவனே. இந்த நிலைமையில எங்களை விட்டுட்டு போயிட்டீன்னா யார் எங்களை பாத்துக்குவா? ஏன் திடீர்னு புறப்படுற? இங்க இருக்க பயமா இருக்கா? நாங்கெல்லாம் தைரியமா இல்ல. ஓஹோ, வராண்டால படுக்க மாட்டேன்னா மாடியில படுத்துக்கோ. வேற என்ன? தாலி சரடா. சரசுக்கு பேய் பிடிச்சிருக்கா? என்னென்னமா சொல்லி பயமுறுத்துறியே. பேய் பிடிச்சிருந்தா என்ன பண்றது? உனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி வச்சு பேய விரட்டலாங்கறல்ல? கல்யாண், இங்க கொஞ்சம் வாப்பா. என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா, நம்ம சரசுக்கு பேய் பிடிச்சிருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு.
பேயா இந்த காலத்துலயா? ஏதாவது நம்புற மாதிரி சொல்லுங்கம்மா. இல்லடா, அவ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் தோணுது. எதுக்கு ஒரு பூஜை பண்ணி பாத்துருவோமே. எனக்கு இதுல நம்பிக்கையே கிடையாது, உங்க இஷ்டம். அவன் வராட்டி என்னங்க, நம்மளே நடிச்சுக்குவோம். நீ போய் அந்த மந்திரவாதி கூட்டிட்டு வா. நீங்க வாங்க.
பரமேஸ்வரா, இதை எங்கேயாவது ஆத்துல கொண்டு விட்டுடு.
ஆமா, டாக்டர் கல்யாண என்கொயரி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். விதி எப்படி எல்லாம் விளையாடுது பாத்தீங்களா? பாவம் அந்த பரமேஸ்வரன். அநியாயமா போயிட்டானே. ஏன்டா கல்யாண், பரமேஸ்வரன் எப்படி செத்ததா சொல்றாங்க? ஏதோ மரம் முறிஞ்சு விழுந்து இறந்ததா சொல்றாங்க. என்னென்னமோ கேள்வி கேட்டதோட இல்லாம இந்த கேஸ் முடியற வரைக்கும் நாம எல்லாரும் கூப்பிட்ட போது ஸ்டேஷனுக்கு போணுமா? தலையெழுத்து. அவன் அப்பவே ஊருக்கு போறேன்னு வந்து நின்னான். பேசாம சரின்னு சொல்லியிருந்தா அவனுக்கு இந்த கதி ஏற்பட்டிருக்காது, நமக்கும் இந்த வம்பு வந்திருக்காது. இந்த பங்களாவுல ரொம்ப நாள் காவல் இருந்தவன், ரொம்ப நல்லவன். நல்லவங்களைத்தான் ஆண்டவன் ரொம்ப நாள் இந்த உலகத்துல விட்டு வைக்கிறது இல்லையே, என்ன பண்றது? நானும் நல்லவன் தான். ஹலோ டாக்டர், என்ன ஆளையே காணோம்? நான் எங்கேயும் போறதில்ல. என் ஒய்ஃபோட உடம்பு சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல் கூட என்னால அட்டன் பண்ண முடியல. எல்லாம் முடிஞ்சு சரியா போச்சுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல. ஆமா, எதுக்காக கூப்பிட்ட? நம்ம கிளப்ல ஒரு பார்ட்டி இருக்கு. பார்ட்டின்னு சொன்னா ஒரு சின்ன கெட் டுகெதர். அதுக்கு லிமிடெட் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டு இருக்கேன். நீயும் உன் ஒய்ஃபும் அவசியம் வரணும். சாரி பெர்னாண்டஸ், உன் பார்ட்டிக்கு வரத பத்தி இல்ல. இப்ப என் மனநல சரியில்லை. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓஹோ, போன்ல கூப்பிட்டது தப்புன்னா நான் வீட்டுல வந்து கூப்பிடுறேன். உன் ஒய்ஃப் கூட போன்ல பேசினேன், அப்பதான் தெரிஞ்சது நீ ஹாஸ்பிட்டல் இருக்கன்னு. ட்ரை பண்றேன். ஓகே, கண்டிப்பா வரணும். ஓகே. படர்ந்த மேகம் வானம் நமக்கு இயற்கையின் வீடாகும். விரிந்து படர்ந்த மேகம் வானம் நமக்கு இயற்கையின் வீடாகும். இதழில் படரும் தாகம் இறங்கும், இதழில் படரும் தாகம் இறங்கும், ஏங்கும் காரணம் புரியும். நானும் நீயும் நானும் சேர்ந்திடும் காரணம் அறியும். தொடாமல் உதிரும்
வந்து பாடிடும் சங்கீதம். இங்கே காதல் திருமண கூடம், இங்கே காதல் திருமண கூடம், காதல் கைகளும் கூடும். நீயும் நானும், நீயும் நானும் என்றோ ஒன்றென ஆனோ. தொடாமல் உதிரும் தாமரையே, என் வானவெளியின் தாரகையே, பறந்து வரும் கிளியோ, நீ உருகி வரும் சுரநதியோ. தொடாமல் உதிரும் தாமரையே, என் வானவெளியின் தாரகையே. என்னடி முறைக்கிற திமிரு பிடிச்ச கழுத? உன்னையாரி பார்ட்டிக்கு வர சொன்னது? ஐயோ கல்யாண், விடுப்பா 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 அவளை. இப்ப என்ன நடந்துச்சு? என்ன நடக்கணும்? இன்னும் என்ன நடக்கணும்னு கேக்குறேன். எனக்கு தெரியாம பார்ட்டிக்கு வந்து என் கண்ணு முன்னாடியே குடிச்சிட்டு ஆட்டம் போடுறா. என் மானமே போச்சுமா. சரஸ்வதி, உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பாத்தீங்களா அவகிட்ட பேச்சு? பைத்தியம் 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 பிடிச்சிருப்பா. முதல்ல அவங்க வீட்டுக்கு தகவல் அனுப்பி அவங்க அம்மாவையும் மாமாவையும் வர சொல்லி இதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும். பல்லுகெல்லாம் பேத்துருவேன். மூதேவி. கல்யாண், அம்மா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ப்பா. என்னம்மா சொல்றீங்க? கல்யாணமே வேண்டான்னு இருந்த உனக்கு நான் தானே கட்டாயப்படுத்தி இந்த பொண்ணை கட்டி வச்சேன். உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கறதா நினைச்சு உன் வாழ்க்கையே நாசமாக்கிட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிடு. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிடுப்பா. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஹலோ டாக்டர். ஹாய் கல்யாண். என்ன ரொம்ப சீரியஸா இருக்கீங்க? அன்னைக்கு பார்ட்டிலே கவனிச்சேன். நீங்க பெரிய லண்டன் ரிட்டர்ன், இதெல்லாமா சீரியஸா எடுத்துக்கிறது? தங்கச்சிக்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாது ஜாதி. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எது கேட்டாலும் சரசு பதிலே பேச மாட்டேங்கிற. நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். இப்படி எல்லாம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்ப சரசு எங்க இருக்கா? மாடியில தான் இருக்கா. சீதா, பெத்தவ நீ சொன்னாலாவது கேட்கறாளான்னு பாப்போம். நீயே போய் அவளுக்கு புத்திமதி சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க தலைவிதிப்படி நடக்கட்டும்.
சரசு, நீ நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சேன். என்னம்மா அதெல்லாம்? இப்படிப்பட்ட நல்ல இடத்துல உனக்கு சம்பந்தம் கிடைச்சதேன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா உனக்கு கொடுப்பன இல்லையே. இத பாருமா, எங்கிட்ட சொல்லுமா. ஏமா, மாப்பிள்ளை உங்ககிட்ட அன்பா நடந்துக்கலையா? இல்ல கோமதி அம்மா மேல உனக்கு ஏதாவது வருத்தமா? ஏமா இப்படி நடந்துக்கிற? ஏமா இப்படி பாக்குற? இதோ பாருமா, பொண்ணோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். நீ நிம்மதியா இருந்தா நாங்க எங்கேயோ எங்க காவத்தை தள்ளிடுவோம். இதோ பாருமா, பிறந்த வீட்டு பெருமைய புகுந்த வீட்டுல காப்பாத்துவங்கிற நம்பிக்கை எனக்கு இப்போ இருக்கு. சரசு, இந்த வயசான காலத்துல நான் நிம்மதியா கண்ணு மூடணும்னா நீ நல்லா இருந்தா தானே முடியும். சொல்லுமா, சொல்லு. என்னடி? ஏண்டி எதுக்குமே பதில் பேச மாட்டேங்கிற? உனக்கு என்னடி கேடு வந்துச்சு? எங்களை எல்லாம் அவமானப்படுத்தணும்னு இப்படி நடந்துக்கிறியா? சொல்லுடி. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்கும்போது சரஸ்வதியா இப்படி மாறிட்டான்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தம்பி. கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சரசுக்கு இந்த மாதிரி ஏதாவது? நிச்சயமா இல்ல. அவ ரொம்ப பயந்தவ. காலேஜில் படிக்கும்போது கூட மற்றவங்களுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றதும் விரதம் இருக்கிறதும் ரொம்ப ஆச்சாரமா நடந்துக்குவா. அப்படிப்பட்டவளுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ அப்பா விட்டுட்டு போன இந்த பங்களாவில ஒரு நல்ல கணவனோட வாழ வச்சிட்டோம்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அது சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. வருத்தப்படாதீங்க. அவளோட இந்த நிலைமைக்கு காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியாம தான் நாங்களும் தவிச்சிட்டு இருக்கோம். ஆமா, டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? சரியான ஸ்டேட்மெண்ட் தெரியல. அதான் ஒரு ஃபேமஸ் சைக்கியாட்ரிக் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இப்படியோ தம்பி, வெகுளித்தனமா ஓடி ஆடிக்கிட்டு இருந்த பொண்ணு விரக்தி அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கா. இத விதின்னு சொல்லி தட்டி கழிச்சிடாதீங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா கடவுள் அவளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். மிஸ்டர் கல்யாண், உங்க ஒய்ஃப் கொஞ்சம் வெளியே உட்காரட்டும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே டாக்டர். சரசு, நீ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. நான் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். உட்காருங்க மிஸ்டர் கல்யாண். செக்அப் பண்ணி பார்த்ததுல உங்க மிஸ்ஸஸுக்கு எந்த வியாதியும் இல்ல. ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். பட் மென்டலி அவங்க அப்செட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் நீங்களா தான் இருக்கணும்னு நான் சந்தேகப்படுறேன். டாக்டர், கேட்கிறேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள ஐ மீன் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏற்படுற சண்டை சச்சரவு ஏதாவது இருக்கான்னு? ஒண்ணுமில்ல டாக்டர். அவளோட பழக்க வழக்கத்துல தான் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஷீ இஸ் டோட்டலி சேஞ்ச்டு. ஓஹோ, அவங்க மனசு புண்படும்படியா நீங்க எப்பவாவது பேசியோ பழகியோ? சொல்லக்கூடிய அளவுக்கு ஒண்ணுமே இல்ல டாக்டர். அப்ப ஏதாவது ரகசியங்களை அவங்க கிட்ட மறைச்சு? என்னோட பழைய லவ் அஃபேர் மட்டும் நான் மறைச்சிட்டேன். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் அவகிட்ட ஒரு சந்தர்ப்பத்துல நானே அதையும் சொல்லிட்டேன். ஐ சி. ஒருவேளை அவங்களுடைய மாற்றத்துக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும். எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்க. எஸ் டாக்டர். போச்சு போச்சு போச்சு. என் மகனை டாக்டருக்கு படிக்க வச்ச, என் பாதி பணம் போச்சு. சரஸ்வதி வீட்டுக்கு வந்தா அவனுக்கு நிம்மதி போச்சு. பையன் வர்றான், கொஞ்சம் சும்மா இருங்க. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? அவளுக்கு வியாதியே கிடையாது டாக்டர் சொல்லிட்டார். எல்லாம் நார்மலா தான் இருக்கான். நார்மலா? என்னடா சொல்ற? இப்பதான் வந்தா, வந்ததும் வெளியில போயிட்டா. அவ இஷ்டத்துக்கு போறதும் வர்றதும் இந்த வீட்டுல எதுவுமே சரியில்லை. எங்க போனாலோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ? அத்த, இப்போவாவது உங்க பொண்ணை பத்தி புரிஞ்சுட்டீங்களா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி வைக்கிறேன், இனிமே அவ இந்த வீட்டு வாசப்படியை மதிக்க கூடாது. மீறி யாராவது அவளை உள்ள சேர்த்தீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்.
நானா கட்டிக்கிறேன்னு நீங்க தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிச்சீங்க. பாருங்க அவஸ்தை. சரசு, நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்கு? பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பார்த்தேன். என்ன சொன்னாரு? அவர் இன்னும் என்னமோ கோபத்திலேயே இருக்காரு. Forget it. நாம வேற ஏதாவது பேசுவோம். வேற என்ன பேசுறது? இனிமே உன்னை நான் பாப்பேன்னு எனக்கு தோணல. காரணம்? இனி நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன். ஓ, அப்ப நான் இங்க வந்தா போதும் இல்ல? நீ இப்படியே என் கூட பழகிறதுதான் எனக்கு பிடிக்கும். என் வைஃப் மெர்சி இருக்காளே, சரியான லூஸ். பழக தெரியாத ஜடம். ஒரு பார்ட்டிக்கு வரமாட்டா, ப்ரோக்ராமுக்கு வரமாட்டா. உன்னை பார்க்கணுங்கிற ஆசையில தான் அந்த பார்ட்டிக்கே நான் அரேஞ்ச் பண்ணேன். எல்லாரும் ஒன்னா சேருவோம் இல்ல? இங்க பாருங்க, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் இங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். அது போதும். பெர்னாண்டஸ், வேற எங்கேயாவது போலாமே? எங்க? யாருமே இல்லாத இடத்துக்கு. ஓகே, come on, let's go. நான் தான் இப்போ இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி. இங்கிருந்து போகணும்னு எனக்கு தோணல. என்னோட ஆசையும் அதான். கண்டிப்பா உங்களை இங்கேருந்து நான் போக விடவே மாட்டேன்.
இருங்க, நீங்க யாரு வர வேண்டாம். இதுதான் நான் எடுக்கிற கடைசி முடிவு. நீங்க எனக்கு வேணும்.
சரசு! நான் உங்க சரசு இல்ல, உங்க லீசா. லிசா, லண்டன்ல இருந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியல. அதனால உங்களை பார்க்க ஊட்டிக்கு வந்தேன். டாக்டர் கல்யாணம் நான் கொஞ்சம் பார்க்கணும். அவர் இப்ப இங்க இல்லைங்க, இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாரு. டிரான்ஸ்பரா? ஆமாங்க. எங்கன்னு தெரியுமா? தெரியாதுங்க. அவரோட ஃப்ரெண்ட் டாக்டர் சரத் அவர் வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. நீங்க உள்ள போய் உட்காருங்க. அத வந்துட்டார, அவர் தாங்க டாக்டர் சரத். டாக்டர் கல்யாணம் பார்க்க ஒரு பொண்ணு வந்துருங்க. ஹலோ ஹலோ, ஐ எம் டாக்டர் சரத். டாக்டர் கல்யாண் இப்போ மெட்ராஸ்ல பிராக்டிஸ் பண்றாரு. ஐ எம் லிசா. நான் லண்டன்ல இருந்து வரேன் டாக்டர். Glad to meet you. என்ன ப்ராப்ளம்? நான் டாக்டர் கல்யாண உடனே பார்க்கணும். ஹாய் பெர்னாண்டஸ். ஹலோ சரத். எங்கடா போற? ஆமா, இது யாரு? She is Lisa from London. Oh. டாக்டர் கல்யாணோட கேர்ள் ஃப்ரெண்ட். I see. I am Fernandez. George Fernandez. ஹலோ. ஆமா, எங்க தங்கி இருக்காங்க? ஏதாவது ஹோட்டல்ல ரூம் பார்க்கணும். ஹோட்டல்ல ரூம் எதுக்கு பார்க்கணும்? நமக்கு தெரிஞ்ச பங்களா இருக்கு. அந்த வாட்ச்மேன் பரமேஸ்வரட்ட சொன்னா எல்லா உதவியும் செய்வான். ஓகே, thank you sir. வெல்கம். கல்யாணம் அவங்க வீட்ல போய் நான் பார்த்தா அவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வரும். அதனால கல்யாணம் ஊட்டிக்கு வரவழைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் நீ இங்கேயே தங்கறதுக்கான எல்லா வசதியும் பண்ணி தரேன்னு டாக்டர் சரத் சொன்னதை நம்பி அவர் கூட நான் போனேன். என்ன பரமேஸ்வரன், சௌக்கியமா இருக்கியா? என்னையா அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வைக்க கூடாது? இந்த பார், இவங்க தான் லிசா. இங்க தங்கறதுக்காக வந்திருக்காங்க. இங்க இவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். என்ன, நான் நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். கூட்டு போ. நான் வரட்டுமா? ஓகே, குட் நைட்.
போ பரமேஸ்வரா போயா. என்னோட வாழ்க்கையை நாசமாக்கினவங்களே நான் பழி வாங்கிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க நினைச்சேன். ஐ அம் சாரி லிசா. விதி நம்ம வாழ்க்கையில எப்படி எல்லாம் விளையாடிச்சு பாத்தியா? லிசா, என்ன நீ மனப்பூர்வமா விரும்புறல? ஆமா. அப்படின்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சொல்லுங்க. வாழ்க்கையில எந்த சுகத்தையும் அனுபவிக்காம என்னையே தெய்வமா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற சரசோட உடம்புல இருந்து நீ போயிடணும். கல்யாண், பிளீஸ். உன்னோட ஆத்ம சாந்திக்காக நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறையோ அதெல்லாம் செய்யறேன். பிளீஸ் அவளை விட்டு போயிடு லிசா. Still I love you.
Thank you.